அவள் வந்த இரவு. அந்த கிராமம் முழுக்கவே பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. புல்வெளிகளும் மரங்களும் அப்படியே அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஊர் எந்த அளவுக்கு அழகா இருக்குதோ அதே அளவுக்கு அங்க இருக்கிற மக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்காங்க. இந்த கிராமம் வெளி உலகத்தோட எந்த ஒரு தொடர்புலையுமே இல்லை. கிராமத்திலேருந்து யாருமே வெளியில போக மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கிராமத்திலேருந்து போன யாருமே மறுபடியும் இந்த கிராமத்துக்குள்ள வரவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ராஜேஷ், அனிதா அப்படின்னு 2 பேரு புதுசா குடியேறாங்க. அவங்க ஏற்கனவே இருந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. வேற வழியே இல்லாம இந்த ஊர்ல ஒரு சின்னதா வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காங்க. அனிதா 9 மாசம் கர்ப்பமா இருக்கா. எந்த நேரத்திலயுமே அவளுக்கு வலி வரலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராஜேஷ் அனிதாவை இந்த ஒரு ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ராஜேஷ், இங்குள்ள யாரும் பேசவே மாட்டாங்க போல. நாளைக்கு தான் நான் வேலைக்கு போகணும், நாளைக்கு தான் என்னோட முதல் நாள், எப்படி இருக்க போகுதோ என்னவோ. அனிதா வயிற்று தொட்டு பார்த்துக்கிட்டே, நான் இப்போ 9 மாசம் கர்ப்பமா இருக்கேன், எப்போ வேணாலும் எனக்கு வலி வரலாம், நான் பாட்டுக்கு பேசாம எங்க அம்மா வீட்டில் இருந்திருப்பேன், அதை விட்டுட்டு உன் கூடவே என்னை கூட்டிட்டு வந்துட்டேன், இது சரியா? ராஜேஷ், ஆமா அனிதா, உங்க அம்மா வீட்லயுமே நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் நான் உன்னை என்னோடய கூட்டிட்டு வந்துட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்குவேன். நம்ம வேணா அக்கம் பக்கத்துல பேசி வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க 2 பேரும் அவங்க வீட்டை சுத்தி முத்திலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்துல ஒரே ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த இடம் முழுக்க அப்படியே இருட்டு நிரம்பி கிடக்கு. வீட்டிலேருந்து ஒரே ஒரு அம்மா மட்டும் வெளியில வராங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, நாங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம், சும்மா உங்களை தெரிஞ்சு வச்சுக்கலாமே அப்படின்னு தான். இந்த ஊர்ல யாரும் யாரு கூடயுமே பேச மாட்டாங்க, அதனால நீங்க என்கிட்ட பேச வேண்டாம், உங்களோட வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு ரொம்ப வினோதமா அந்த அம்மா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இது ஒரு வாரம் கழிச்சு அனிதாக்கு வலி ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்குது. அன்னைக்குன்னு பார்த்து புயல் காத்தும் மழையும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. கடுமையான மின்னலும் இடி சத்தமும் அனிதாவை ரொம்பவே பயமுறுத்துது. என்ன செய்யறதுன்னு தெரியாம ரமேஷ், எனக்கு வலி ரொம்ப அதிகமாகுது, சீக்கிரமா வா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அவங்க கிட்ட ஒரு பழைய கார் ஒன்று மட்டும்தான் இருக்கு. அந்த கார்ல ரொம்ப வேகமா ஹாஸ்பிட்டலை நோக்கி போறாங்க. போற வழியில யாரை விசாரிச்சாலும் யாருமே ஹாஸ்பிட்டலை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப தூரத்துல ஒரு இடத்துல ஒரு பழைய ஹாஸ்பிட்டல் மட்டும் இருக்கு. அந்த இடத்துல லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே மெதுவா இவங்க உள்ளார போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இல்லாம ஒரு மாதிரி மங்களா இருக்கு. அங்க இருக்கிற டேபிள், சேர் எல்லாத்துலயுமே அப்படியே தூசி படிஞ்சு கிடக்கு. இருந்தாலும் அனிதாக்கு வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால வேற வழியே இல்லாம திடீர்னு இவங்களுக்கு பின்னால ஒரு நர்ஸோட குரல், உள்ள வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவா கிட்ட வந்துட்டு இருக்கா. அப்ப அந்த மங்கலான வெளிச்சத்துல நர்ஸோட பாதி முகம் மட்டும்தான் தெரியுது. அவ ஒரு வெள்ளை உடை அணிஞ்சிருக்கா. கையில ரொம்பவே வினோதமான ஒரு கருப்பு புள்ளி இருக்கு. இதை பார்த்து ராஜேஷ், ஆமா டாக்டர் எங்க, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? டாக்டர் வர முடியல, நான் பாத்துக்கிறேன், டெலிவரி தானே, நான் நிறைய டெலிவரி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அனிதாவை டெலிவரி ரூமுக்கு மெதுவா கூட்டிட்டு போறா அந்த நர்ஸும் அனிதாவும் உள்ளார போனதுக்கு அப்புறம் ராஜேஷ் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு சுவர்ல பெரிய ஒரு கேலண்டர் ஷீட் இருக்கு. அந்த கேலண்டர் ஷீட்ல இருக்கிற தேதியை பார்த்த ராஜேஷ் அப்படியே மிரண்டு போறான். அதுல 1995 அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப 2025 நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்த ராஜேஷ்க்கு அப்படியே பயம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்குது. திடீர்னு ராஜேஷ்க்கு டெலிவரி ரூம்லேருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்கறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு. கூடவே ஒரு குழந்தையோட அழுக சத்தம். அப்படியே கூட இருக்கிற அந்த கருவிகள் எல்லாமே கீழே விழுந்தா டப்ப டப்பன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம். இதை கேட்ட ராஜேஷ் பயத்துல அப்படி நடுங்கி போறான். வேகமா அந்த ரூம் கிட்ட போய் அனிதா அனிதா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா அங்கேருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. திடீர்னு அனிதா இருந்த அந்த ரூம் வேகமா சாத்திக்குது. ஜன்னல் வழியா என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப அனிதாவை சுத்தி 3 நர்ஸ் நிக்கிறாங்க. அவங்களோட முகத்தை அப்படியே உத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த முகம் அப்படியே எரிஞ்சு போய் ரொம்ப கொடூரமா இருக்கு. இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கதவு மெல்லமா அப்படியே திறக்குது. திறந்த உடனே வேகமா உள்ளார ஓடி போய் அனிதா அனிதான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை. அனிதா படுத்திருந்த அந்த பெட்டு கூட காலியா இருக்கு. கத்தின குழந்தையோட சத்தமும் இப்ப சுத்தமா அந்த இடத்துல இருந்து வரவே இல்லை. அப்ப திடீர்னு மறுபடியும் அந்த நர்ஸோட குரல், நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, அவ ஏற்கனவே இங்கிருந்து போயிட்டா அப்படின்ற ஒரு குரல். இதை கேட்டு அதிர்ச்சியான ராஜேஷ், எங்க என்னோட குழந்தையும் மனைவியும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா அந்த நர்ஸ் மெதுவா ராஜேஷோட காதுக்குள்ள வந்து, இந்த ஹாஸ்பிட்டல் 10 வருஷத்துக்கு முன்னாடி தீயில எரிஞ்சு போச்சு. அந்த ஒரு சம்பவத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. யார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் அவங்களும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளோட முகம் அப்படியே எரிஞ்சு கண்ணுலேருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ராஜேஷ் ரொம்பவே பயந்து போறான்.
மெயின் டோர் வழியா எப்படியாவது இங்கேருந்து ஓடி போயிடலாம் வேகமா ஓடி போய் பார்க்கறான். பார்த்தா அங்க கதவே இல்லை. கதவுக்கு பதிலா ஒரு பெரிய சுவர் தான் அந்த இடத்துல இருக்கு. ஒரு சுவர்ல ஒரு பெரிய போட்டோ ஃப்ரேம் வேற இருக்கு. அதுல ராஜேஷ், அனிதா, அப்புறம் இவன் பார்த்த அந்த நர்ஸோட முகம், இவங்க எல்லாரையுமே போட்டு மரணம் 1995 அப்படின்னு இருக்கு. இதை பார்த்த ராஜேஷ் அடுத்த நொடியே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அவன் கத்துன அடுத்த நொடியே அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க அப்படியே இருட்டா மாறுது. அங்க ஒரே ஒரு குழந்தையோட சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இது ஒரு மரணத்தின் மருத்துவமனை அப்படின்ற ஒரு குரல் மட்டும் கடைசியா கேட்டு முடியுது.